என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்ன்றதை நான் தம்ப்நெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து நம்ம வீடியோல வந்து போக போக பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா என்னோட குட்டி சப்ஸ்கிரைபர் தர்ஷினிக்காக தான். ஸோ தர்ஷினி வந்து ஒரு சேனல் வச்சிருக்கா. ஸோ சேனல் வச்சிருக்க எல்லாருமே யோசிக்கிற விஷயம் தான் வந்து தர்ஷினியும் யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் நானும் வந்து ஆரம்ப காலத்துல யோசிச்சுட்டு இருந்த விஷயம் இது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணுன்ற மாதிரி தெரியாத ஒரு கஷ்டத்துல இருந்திருப்போம். ஸோ தர்ஷினியும் அப்படி இருக்கிறதுனால தான் மெயினா தர்ஷினிக்காக இந்த வீடியோவே. தர்ஷினி மாதிரி இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த வீடியோ தான். என்ன விஷயம் இல்லைன்னா நம்ம சேனல் வச்சுக்க கூடாது அப்படின்றத நம்ம அப்படியே லைனா நம்ம வீடியோக்குள்ள வந்து பேசிட்டே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு யூடியூப்ல நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா நான் வந்து படிச்சு எதுவும் தெரிஞ்சுக்கல. என்னோட அனுபவம், நான் 4 வருஷமா யூடியூப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு தான் வந்து நான் இப்ப பேச போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சேனல் ஆரம்பிச்சது வந்து 2021 டில் இப்போ வரைக்கும் வந்து சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே சேனல் 4 வருஷமா வச்சிருக்கேனா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. இது என்னோட 3வது இல்ல 4வது சேனல் கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது 2021. மணி ஏர்ன் பண்ணணும்ன்ற பர்பஸ்ல நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். அதோட மன அழுத்தம் எப்படி இருக்கும்ன்றது அத சேனல் ரன் பண்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு வரணும்னு வந்துதான் நான் சேனல் ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறம் நான் வந்து மணி ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்ல அப்படியே என்னோட சேனலும் டிராவல் ஆச்சு. 1 இயர்க்குள்ளேயே வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸையும் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் 1 இயர்க்குள்ளேயே. ஸோ கடகடன்னு நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த ஃபார்மாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து ஓகேவா நான் வந்து இதை ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம யூடியூப்க்கு மெயில் பண்ணுவோம். ஸோ அந்த மெயிலை பார்த்துட்டு, மெயில் மீன்ஸ் ஒயிட் என்ன சொல்றது, குரோம்ல போயிட்டு அந்த ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஓகே பண்ணுவோம். ஸோ அவங்க நம்மளோட சேனலை கிராஸ் செக் பண்ணிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட சேனல் வந்து மணி ஏர்ன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் ஓகே ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மணி வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த ஃபார்மாலிட்டி என்னன்னா, டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ற ஒரு டீட்டெயில் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் கூகுள் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுவோம். நான் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பின் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்து நான் வந்து ஓகே ஆயிட்டேன். கடன் எல்லாம் வந்து போச்சு. ஸோ $100 நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பைசா வந்துடும். நான் வந்து $20 கிட்ட வரையும் ரீச் பண்ணிட்டேன். அதுக்குள்ள அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பின் வந்து என்னோட வீட்டுக்கு இன்னைக்கு மார்னிங் வருது அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் அல்ல மார்னிங் வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் வீட்டுல இல்லை, என் பொண்ணு தான் அந்த பின் வெரிஃபிகேஷன் அந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கி வச்சது. சரி அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம அதை போட்டு ஓகே பண்ணலாம். நான் வந்து சேனலை ஓப்பன் பண்ண ஒரு சேனல் கிடையாது, டெர்மினேட் பண்ணிட்டாங்க எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்காம. நான் ஃபர்தரா வந்து என்ன சொல்றது அப்ளை பண்ணி பார்த்தேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியவே தெரியாது. எனக்கு வந்து அப்படியே மண்டைக்குள்ள பயங்கர குடைச்சலாயிடுச்சு. எல்லாமே கடகடன்னு நடந்துட்டு சடனா ஏன் சேனல் இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நான் எடுத்த வீடியோஸ் எதையுமே வந்து நான் வந்து சேவ் பண்ணியே வச்சுக்கல. வீடியோ ஏன்னா ஃபோன் வந்து சின்ன ஃபோனுன்றதுனால அப்லோட் பண்ணுவேன், டெலிட் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய விஷயங்களை தேடி 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 கண்டுபிடிச்சு ஹிண்ட் மாதிரி எடுத்துன்னு சொல்லி நிறைய வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 200-300 வீடியோஸ் கிட்ட இருக்கும். எல்லா வீடியோஸும் மொத்தமா போயிடுச்சு அந்த சேனலோட சேர்த்து. அந்த 1 இயர்க்கான ஹார்ட் ஒர்க் வந்து சுத்தமா போயிடுச்சு. அவர் நொந்து போயிட்டார் ஒரு 1 வீக் கிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, நம்ம முதல் விஷயம் நம்ம யூடியூப்ல கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு சர்க்கிள் வந்தாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு போறதுக்கான கத்துக்க வேண்டிய விஷயம். நான் கத்துக்கிட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் அதுதான். ஏன்னா நிறைய சேனல் பாத்தீங்கன்னா 3 மாசத்துலயே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 5 lakhs போயிடுவாங்க, மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் டக்குன்னு நடக்கும். எல்லாருக்கும் இது நடக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. எனக்குமே அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நான் ரீச் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சேனல் போயிடுச்சுன்னும் போது அதோட பெயின் வந்து அது சொல்லவே மாற முடியாது. ஸோ அதுக்குள்ளே நான் வெளில வரதுக்கு ஒரு 10 days ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை தேத்தி ஹஸ்பண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அப்ப இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரையும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்டிவா பேசி அடுத்த சேனல் வந்து ஆரம்பிக்கும் போதே 2 சேனலா ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த ஆக்சுவலா நான் பனிஷ்மெண்ட் சேனல் தான் வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன தப்பெல்லாம் நான் பண்ணணும், டிஸ்க்ளைமர் கொடுக்கல, அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் மென்ஷன் பண்ணல சொல்லிட்டு நிறைய சேனலை வெரிஃபை பண்ணி 2வது சேனலுக்கும் வந்து நான் அந்த மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துட்டு அதோட
என்னோட என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி இது ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் வச்சது. ஸோ 2வது சேனல் பார்த்தீங்கன்னா பிரியா 4வது சேனல் இது என்னோடது, பிரியா தமிழ் 2.0 வச்சிருந்தேன். ஸோ அதுவும் டெர்மினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேக் டு ஸ்கூல்னு சொல்லிட்டு இப்போ திருப்ப வந்து சேனல் ஒன்று 4வதா 3வதா ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இதில் போடுறேன். பட் அதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. பாலிசி கைட்லைன்ஸ் மீறுன்னு சொல்லிட்டு நான் இன்கம் ஏர்ன் பண்ணுன்ற பர்பஸ்க்காக வந்து என்டர்டைன்மெண்ட் சேனலும் சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து அந்த சேனல்ல போகணுன்றதுக்காக 2 சேனலை வச்சு வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த சேனலுக்கு நம்ம வருவோம், என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு வருவோம். மணி ஏர்ன் பண்ணுன்ற பர்பஸ்க்காக உள்ள அந்த சேனலுக்கு வருவோம். ஸோ இந்த சேனலை ஆரம்பிச்சு 4 வருஷம் சொன்னோம். ஒரு வருஷம் வந்து ஒரு சேனல் போயிடுச்சு, 2வது வருஷத்துல ஒரு 6 மாசத்துல ஒரு சேனல் போயிடுச்சு. அது வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ற வரைக்கும் வந்து அந்த சேனல் போயிடுச்சு. அண்ட் 3வதா வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல், 4வது ஒரு பனிஷ்மெண்ட் சேனல். மொத்தம் 2 சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு. ரன்னிங்ல இருக்கிறது இந்த என்டர்டைன்மெண்ட் சேனலும் இன்னொரு பனிஷ்மெண்ட் சேனலும். பனிஷ்மெண்ட் சேனல் வந்து நான் மணி என்ற பர்பஸ்க்காக கிடையாது, கஸ்டமரோட சப்ஸ்கிரைபரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து அந்த சேனல் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 1 இயர்க்குள்ள ரீச் பண்ணிட்டேன். பட் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா என்டர்டைன்மெண்ட் சேனலுங்கும் போது நம்ம ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல்டில், ஏன்னா ஏகப்பட்ட பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ற அந்த கேட்டகரியில வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் இல்லையா? சரி, நான் எங்க என்ன தப்பு பண்றேன்றது தெரியல. பட் சேனல் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஒரு சில நேரம் வந்து வீடியோஸ் வந்து ஹையா போகும், ஒரு சில நேரம் வந்து வீடியோஸ் வந்து டவுன் ஆகிடும். அது ஏன்னு வந்து எனக்கே தெரியல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்ற விஷயம், வியூஸ் கம்மியாயிடுச்சு, இல்ல வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாயிடுச்சு, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இதை பண்ணா வரும் அதை பண்ணா வரும்னு சொல்லி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் அந்த மாதிரிலாம் பண்ணா நமக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன். அண்ட் 2வது, கண்டென்ட் நல்லா இருந்தா, தம்ப்நெயில் நல்லா வச்சிருந்தா வந்து கண்டிப்பா வியூஸ் வரும்ன்றாங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கண்டென்ட் நல்லா இல்லாம ரீச் ஆன சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கண்டென்ட் நல்லா இருந்து ரீச் ஆகாம இன்னும் டவுன்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படின்றது எனக்கு தெரியல, நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கேன். அதனால ரீச் ஆகிறவங்க எல்லாம் கண்டென்ட் நல்லா இல்லாம இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன். 4 வருஷம் 5 வருஷம் எஃபோர்ட் போட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆகிறவங்களும் இருக்காங்க, ஒரே மாசத்துல வந்து ரீச் ஆகிறவங்களும் இருக்காங்க. தர்ஷினி மாதிரி இப்ப என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே நம்ம நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு மேல வந்துடுறாங்க, நம்மளும் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி நம்ம நினைக்க கூடாதுன்றதுதான் முதல் விஷயமே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போதுதான் நிறைய விஷயத்த வந்து நம்ம அடிபட்டு போகும்போதுதான் கத்துக்கிட்டே போவோம். ஒரு சில தப்பெல்லாம் அங்கங்க சரி பண்ணிக்கிட்டே போவோம். நம்ம சடனா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்படி அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா சடனா அங்க ஏதாவது ஒரு தடங்கள் வரும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது தெரியாம போயிடும். நம்ம மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிட்டோம், நமக்கு வந்து மணி வருது, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதுவும் தப்பு. எப்ப வேணாலும் நமக்கு எந்த விதத்துல வேணாலும் வந்து பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டாலரேட் பண்றதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு போகும்போது தான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கத்துக்க முடியும். ஸோ எடுத்த உடனே நம்ம மேல வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் 2வது விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நல்லா அழகா தெளிவா கொடுங்க. வீடியோஸ் வியூஸ் போலன்னு சொல்லிட்டு டவுன் ஆகிடவே கூடாது. அதுக்கு அடுத்துதான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். வியூஸ் போகல, என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு 4 lakhs ஒரு வீடியோ ஏன் ரைஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். திடீர்னு வீடியோஸ் பாத்தீங்கன்னா 10 வியூஸ், 12,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பேன், 10 வியூஸ் 20 வியூஸ் தான் போகும், அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. அதுவும் ஏன்னே தெரியாது. பட் நான் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே வந்து எடுத்துக்கவே மாட்டேன். என்னோட வேலை வந்து நல்லா எனக்கு சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை மேக் பண்ணி இன்னும் பெட்டரா எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து போடுவனே தவிர நான் வந்து ஏறி இறங்குன்றதை வந்து யோசிக்கவே மாட்டேன். ஏறினா சந்தோஷப்படும், இறங்கலன்னா இறங்குச்சு அப்படின்னா ஓகே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் மட்டும் யோசிப்பேனே தவிர டவுன் ஆகி உட்கார மாட்டேன். ஆரம்ப காலகட்டத்துல நானும் வந்து டவுன் ஆகி உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட பொண்ணு வந்து நிறைய திட்டுவா, டவுன் ஆகாதம்மா, பாத்துக்கலாம் இன்னும் இருக்குல்ல ரீச் பண்ணலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயம். பாத்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன இருக்கு, போலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். நம்ம ஒரு இடத்துல டவுன் ஆயிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தர்ஷினி பண்ற விஷயமும் அதுதான். தர்ஷினி ஸ்பெஷலா நான் சொல்லிக்க விரும்புறது, சப்ஸ்கிரைபர் ஏறல, எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறல அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காத. உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ வீடியோவா போட்டுக்கிட்டே இரு. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம கிளிக் ஆகும். லைஃப் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு, லைஃப் மாதிரி இல்லை, எல்லா விஷயமும் மாதிரி தான் யூடியூப்மே. எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஷைன் ஆகிட்டபான்னு மேலே வந்துட மாட்டோம் இல்லையா? எஃபோர்ட் போட்டு தான் மேலே வருவோம். ஸோ அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்ல வந்து எனக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகும். எப்படியாவது வந்து என்னோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் காரன்ட்ட இருந்து நான் ஒரு ரூபாவது சம்பாதிச்சிடணும். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, என்னம்மா சேனல்லாம் ஆரம்பிச்ச 4 வருஷமா வீடியோ எடுக்கிறேன், அதில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, டைம் ஸ்பெண்ட் பண்றேன், என்ன காசு பார்த்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்கும் போதெல்லாம் நான் சொல்ற விஷயம், நான் வந்து யூடியூப் காரன்ட்ட இருந்து ஒரு நாள் காசு சம்பாதிப்பேன், வாங்குவேன். அன்னைக்கு வந்து செலவு பண்ணும்போது நீ வந்து நிக்காத. என்னோட எய்ம் பாத்தீங்கன்னா, ஒரு ரூபாயாவது அவங்க கிட்ட நீ இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டல, சம்பாரிச்சிடணும் அப்படின்றதுதான். ஸோ அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, பண்ணுவோம். நான் மெயினா வந்து நம்ம இதை மெயின் இன்கமா யோசிக்கவே கூடாது. நம்ம மொத்தமும் இதுலதான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிடவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி போனதுக்கு அப்புறம் நம்ம அதுல பிக்ஸ் ஆயிட்டோம்னதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இதை மெயினா யோசிக்கணுமே தவிர, அது வரைக்கும் இதுல இருந்து நம்ம வரும்ன்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்போம். தம்ப்நெயில்ல வந்து நான் கொடுத்த விஷயத்துக்கும் பேசுற விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சிடாதீங்க. நான் பேசுனதை வச்சே வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன இல்லைன்னா சேனல் ஆரம்பிக்க கூடாது அப்படின்றத. என்ன அப்படின்றது கண்டிப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுமை. பொறுமை தான் மெயின் விஷயமே. எங்கேயாவது பிரச்சனை வந்தா பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணணும். வியூஸ் போகலைன்னா பொறுமையா வெயிட் பண்ணணும். என்னன்னு சொல்லி மண்டையை போட்டு உடச்சிக்க கூடாது. இன்கம் வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணணும். இன்கம் வந்ததுக்கு அப்புறமும் பொறுமையா இருக்கணும். எல்லா இடத்துலயும் பொறுமையா மட்டும் இருக்கணும். இந்த பொறுமைன்றது இல்லை அப்படின்னா நம்ம சேனல் வச்சுக்கிறதே வேஸ்ட். ஸோ எல்லாமே பொறுமையா போலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருங்க. கடைன்னு மேல போகணும், கடைன்னு சம்பாரிச்சணும்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஸோ பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்றதுக்கு. புதுசா இருக்கிற சப்ஸ்கிரைபர் அண்ட் தர்ஷினி மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர் இன்னும் நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் இதுதான். ஏன்னா நான் கத்துக்கிட்ட விஷயம் அதுதான். சரி, நான் 4 வருஷம் ஆகுது இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து நீங்க யோசிக்கலாம். பட் இதை சொல்றதுக்கு எனக்கு முழு தகுதியும் இருக்கு. ஏன்னா நான் சேனல் ரன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சேனல்லே வந்து 4 வருஷமும் நான் இல்லை, 4 சேனல், இதோட 4வது சேனல். ஸோ அந்த ஒரு தகுதியோட நான் இதை சொல்லலான்னு வந்து நான் நினைக்கிறேன். பொறுமைன்றது வந்து எனக்கு அழுத ஆரம்பத்துல ஃபீல் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து நான் ரொம்ப பொறுமையா தான் இருக்கேன். எப்பயாவது சோர்வா இருக்கும்போது பாத்துக்கலாம், லைஃப் மட்டும் இல்லை சேனலும் அப்படிதான், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவா போனா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். நானும் அச்சீவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நானுமே வந்து நார்மல் ஒரு யூடியூபர் மாதிரி தான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பொறுமையோட கண்டிப்பா நீங்களும் சேனல் ரன் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் அந்த பொறுமையை, நீங்க மணி ஏர்ன் பண்ணாலும் சரி, பெரிய பாப்புலரான யூடியூபர் ஆனாலும் சரி, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையை வந்து கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. ஸோ தர்ஷினி ஸ்பெஷலா உனக்கும் அதுதான், பொறுமையா இரு தர்ஷினி, எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும். அண்ட் உன்னோட சேனல் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீ சக்சஸ் ஆகும்போது என்னை பத்தி நினைச்சு பாரு. அண்ட் இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட அனுபவத்துல இருந்து. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட மற்ற வீடியோஸும் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.